அதிமுக ஒருங்கிணைப்பு முழக்கம் காணல் நீரானதா? அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவங்களை கட்சியில மறுபடியும் சேர்க்கணும்னு சொல்லி எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு. இதனால ஒரு காலத்துல அதிமுகவில் செல்வாக்கோடு இருந்து வந்த ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் போன்ற தலைவர்கள் வெவ்வேறு முடிவை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா முதலமைச்சராக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நிகராயிருந்த தலைவர்களை முரண்பாடுகள் வந்தப்ப ஒவ்வொருத்தரையா கட்சியில இருந்து நீக்கினாரு. டிடிவி தினகரன், சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இப்படி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முக்கிய தலைவர்களோட லிஸ்ட் போகுது. நீக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் மறுபடியும் கட்சியில சேர்த்து அரவணைச்சு போனாதான் அதிமுக வெற்றி பாதைக்கு திரும்புங்கிற கருத்து தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டு வருது. ஆனா எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவங்களை மறுபடியும் கட்சியில சேர்த்துக்க முடியாதுங்கிற நிலைப்பாட்டுல உறுதியாவே இருக்காரு. அதிமுக ஒருங்கிணைப்பு முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்? அதிமுக ஒருங்கிணைப்புக்கு நோ என்ற நிலைப்பாட்டில் ஏன் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா 2017ஆம் ஆண்டு சசிகலாவால முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை கிடைச்சதால பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில சசிகலா அடைக்கப்பட்டாங்க. அப்படியே சில மாதங்கள்ல அந்த சமயத்துல அதிமுக துணை பொதுச் செயலாளரா இருந்த டிடிவி தினகரனும் இரட்டை இலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குல டெல்லி திஹார் சிறைக்கு போக கட்சி முழுக்க எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. சசிகலா, தினகரன் 2 பேருமே கட்சியில் இருந்து நீக்கப்பட்டாங்க. அந்த நேரத்துல சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தி கட்சியில இருந்து பிரிஞ்சிருந்த ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரோட ஆதரவு எம்எல்ஏக்கள் மறுபடியும் அதிமுகவில் சேர்க்கப்பட்டாங்க. கட்சிக்கு ஓபிஎஸ், ஆட்சிக்கு இபிஎஸ் அப்படிங்கிற டீல்ல இந்த இணைப்பு மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 4 ஆண்டு காலம் கட்சியில எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம இருந்துச்சு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு அப்புறம் மறுபடியும் அதிமுக உட்கட்சி பிரச்சனை வெடிச்சுது. அதிமுகவில் இரட்டை தலைமை தேவையில்லை, ஒற்றை தலைமைதான் தேவைன்னு எடப்பாடி தரப்பு போர்க்கொடி உயர்த்த பொதுக்குழு மூலமா அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதிமுக தலைமை அலுவலகத்தை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சூறையாட கட்சியில பலம் பொருந்திய தலைவரா மாறியிருந்த இபிஎஸ் ஓபிஎஸ் கட்சியில இருந்து நீக்கினாரு. அவரோட சேர்ந்து மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் போன்றோரும் கட்சியில இருந்து நீக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமும் அதிமுகவில் அவ்வப்போது சலசலப்பு இருந்துட்டே வந்துச்சு. அன்வர் ராஜா, மருது அழகராஜ் போன்றோர்களும் கடைசியா ஒருங்கிணைப்பு குரல் எழுப்பிய செங்கோட்டையனையும் கட்சியில இருந்து நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி. கட்சியில மாறுபட்ட குரல்களை எழுப்பும் முக்கிய தலைவர்களை நீக்கி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு வலிமையான தலைவரா முன்னிறுத்திக்கிறதா பார்க்கப்படுது. ஆனா இது கட்சியில வேணும்னா அவரை வலிமையா காட்டுமே தவிர அமைப்பு அளவுல அது பலவீனப்படுத்தும்னு கருத்து தெரிவிக்கப்படுது. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா நடந்த முக்கிய தேர்தல்கள் எல்லாத்துலயும் அதிமுக தோல்வியை சந்திச்சுட்டு வருது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக இதுவரைக்கும் ஒரு வெற்றியை கூட பெறல. கட்சி ஒருங்கிணைப்பு ஏற்பட்டாதான் அதிமுக வெற்றி சாத்தியம்னு அந்த கட்சியோட நலம் விரும்பிகள் பலர் சொல்லிட்டு வந்தாலும் நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டதுதான், யாரையும் கட்சியில திரும்ப சேர்க்கவே முடியாதுன்னு உறுதிப்பட தெரிவிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. எம்ஜிஆர், ஜெயலலிதா கூட அவங்கள கடுமையா விமர்சிச்சு பேசிய பல 2ஆம் கட்ட தலைவர்களை ஒரு கட்டத்துல கட்சியோட நலனுக்காக அவங்களை எல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு அரவணைச்சு போனாங்கன்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்துல சகிப்புத்தன்மை இல்லாம நடந்துக்கிறாருங்கிற கருத்தையும் அரசியல் நோக்கர்கள் முன்வைக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, செங்கோட்டையன் ஆகியோர் அதிமுக ஒருங்கிணைப்பை தொடர்ச்சியா வலியுறுத்தி வந்தாங்க. ஆனா இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சதால ஓ பன்னீர்செல்வம் தனி கட்சி முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எம்ஜிஆர் காலத்திலேயே எம்எல்ஏவா இருந்த மிக மூத்த தலைவர் செங்கோட்டையனும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில அவர் விரைவில் தாவேகாவில் இணைவாருன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. டிடிவி தினகரன் எடப்பாடி அப்படிங்கிற துரோகியை வீழ்த்தி ஜெயலலிதா ஆட்சியை நிறுவுறதே தங்களோட நோக்கம்னு மேடைக்கு மேடை சொல்லிட்டு வர்றாரு. அதிமுகவில் மறுபடியும் இவங்களை இணைச்சுக்கிட்டா எங்க தன்னை விட பலம் பொருந்தியவர்களா மாறிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தால தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒருங்கிணைப்புக்கு தொடர்ந்து நோ சொல்லிட்டு வரதா ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வருது. நீக்கப்பட்டவங்க மறுபடியும் கட்சியில இணைக்கப்படுறது இப்ப வரைக்கும் சாத்தியமில்லை.
அதிமுக ஒருங்கிணைப்பு கோஷம் காணல் நீரானது அப்படிங்கிறதே யதார்த்தம்.